திமுக பார்த்தனாக்கா பிரிஞ்சிருக்காங்க. ஆமா. ஓகே 2026ல அவங்க ஒற்றுமையா பார்த்தனா இணைஞ்சாங்கனாக்கா 2026ல ஒற்றுமையா பார்த்தனா வெற்றி பெறுவாங்களா? கண்டிப்பா வெற்றி பெற மாட்டாங்க. ஏன்னா எதனால? இவங்களோட இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நான் பேர் சொல்லக்கூடாது. அதிமுக வந்து 2ஆ பிரிஞ்சதுனால, அவங்கள பத்தி இவங்க குறை சொல்ல, இவங்கள பத்தி இவங்களுக்கு ம். குறை சொல்லனால, ம். இப்ப வந்து டெஃபினட்டா அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் போட்டாங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? ம். அவங்கள பத்தி தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சே. ம். தெரிஞ்சு போட்ட பேரு மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒருவேளை மறுபடியும் பிஜேபி இருக்கிறதுனால நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? என்ன காரணம்? அப்படிலாம் கிடையாதுங்க. ம். நான் வந்து இப்போ வந்து ஓட்டு போடாததுக்கு காரணமே வந்து இந்த இதுவே எனக்கு பிடிக்கல. ம். அதிமுக என்ற பேரே பிடிக்கலன்னு சொல்றீங்களா? பிடிக்கல. டெஃபினட்டா பிடிக்கல. ம். அவங்க வந்ததுலேருந்து என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? ம். எதுவுமே செய்யல. சும்மா நான் கண் துடைப்புக்குன்னா நான் இத குடுக்குறேன், அத குடுக்குறேன்னு சொல்றாங்க. ம். அது குடுத்து என்ன பிரயோஜனம்? ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ம். எதுவுமே செய்யலையே. எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யல. சரி ஓகேண்ணா. அதே தானே திமுகவும் பண்ணுதுன்னு சொல்ல வர்றீங்க? இப்போ திமுக வந்து ஆக்சுவலா வந்து பாருங்க, இப்ப நான் சொல்றேன். இப்ப லேடீஸுக்கு வந்து எல்லா முதலுரிமை எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க. ம். ஜென்ஸுக்கு என்ன குடுத்தாங்க? ம். நாங்க என்ன செஞ்சோம்? நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ம். சொல்லுங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க ஆமா வேலை நீங்க செஞ்சுட்டு வரோம். ம். நாங்களும் வந்து சம்பாதிச்சு குடுத்துட்டு தானே வரோம். ம். நான் குடுக்குறபோது பொம்பளைங்களுக்கு மட்டும் எல்லாமே குடுத்துட்டு எல்லா சுதந்திரமும் பொம்பளைங்களுக்கு குடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன விஷயம்? ஆண்களுக்கான ஒரு எதுவுமே குடுக்கறதில்ல. எதுவுமே ஏன்னா குடுக்கல. பஸ் வசதியும் பெண்களுக்கு குடுத்துறாங்க. ஆமா. 1000 ரூபாய் அவங்களுக்கு இப்ப நான் மகளிருக்கு அது 1000 கூட ரூபாய் தப்பா குடுக்குறாங்க. சொல்லல. ம். அவங்களுக்கும் தப்பா சொல்லல. ம். அவங்க ஒரு வேலைக்கு எங்கேயா போயிட்டு வர்றதுனால தப்பா இல்ல. எல்லா பொம்பளைங்களும் வேலைக்கு போலயே. ம். எல்லா ஆம்பளைங்களும் வேலைக்கு போகாம வீட்ல இருந்தா தப்பா நினைப்பாங்களே. அப்ப எல்லாரும் நாங்க தானே வேலைக்கு போறோம். ம். அந்த டைம்ல எங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ ஏதாவது செய்யலாம். குடுத்தாங்களா? ம். ஃப்ரீ கூட இல்ல சார். ம். ஆக்சுவலா வந்து பஸ் காசு கொஞ்சம் கம்மி பண்ணலாமே. ம். எதுவுமே இல்லையே. எங்க போனாலும் எங்கள இதானே இது பண்றாங்க. ம். இப்ப ரேஷன் கடையில கூட சரி, இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் உரிமை. ம். ரூ. 1000 நான் தரோம் அவங்களுக்கு ம். மாசமானா அப்படின்றாங்க. ம். இப்ப எல்லாமே ஆம்பளைங்கள குறைச்சா பேசும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப ஆண்கள மதிக்கத்தே இல்ல ஆமா மதிக்கிறதே சொசைட்டி. இல்லையே. இப்ப ம். அவரு அது வந்து விஜய் என்ன சொல்றாரு? ம். நான் வந்துட்டேன்னா எல்லாருமே சரிசமம் தான் சொல்றாங்க. ம். ஓகேங்களா? அந்த வார்த்தை வந்தது. இல்லண்ணா இப்ப திமுக ஆட்சியில மட்டும் தான் பெண்களுக்கான அதிக உரிமை தராங்களா? இல்ல அதிமுகலயும் குடுக்குறாங்களா? கிடையாது. ம். திமுக ஆட்சியில தான். வெறும் பெண்கள் மட்டுமே வச்சு பார்த்தா ஓட்டு கேட்டுன்னு ஆமா, இருக்காங்க. ஆமா. டெஃபினட்டா அவங்க தான் குடுத்தாங்க. இல்ல அதே ஆண்கள் நெறைய பேர் ஆதரிக்கிறாங்க இல்லையா? ஆமா அது இருக்கிறாங்க. நான் தான் சொல்றேனே. ம். இப்போ வந்து நெறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க எல்லாமே பண்றதுனால தான் இந்த ம். இது வந்தது. ம். இப்ப பாருங்க, இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு வச்சுக்கங்களேன். ம். ஆட்டோ ஓட்டும்போது ஆக்சுவலா நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூ. 10 சம்பாதிக்கலாம். ஏன்னா, இப்போ அவங்கலாம் வந்து அர்ஜென்ட்டா ம். பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ம். எல்லாம் போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு ரூ. 10 கிடைக்கும் தான் நாங்க ம். எதிர்பார்க்குறோம். ம். இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் குடுக்கறதுனால எங்களுக்கு சுத்தமா வருமானமே கிடையாது. உங்களுக்கு வருமானம் கிடையாது. வருமானமே கிடையாது. ம். இப்ப வருமானம் கிடையாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா தான் அதுவும் கொஞ்சம் நல்லா வசதியான ஆளா இருந்தா தான் ஆட்டோல ஏறுறாங்க. ம். அப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? ம். நாங்க வீட்டுக்கு போகும்போது ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரூ. 1500 சம்பாதிப்போம். ம். இப்போ வந்து ரூ. 700 எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. ம். ஆட்டோ ஓட்டி. ஆட்டோ ஓட்டி. ம். அப்ப அந்த ஆட்டோ ஓட்டி ரூ. 700 எடுத்துட்டு போனா வீட்ல என்ன சொல்றாங்க? ம். "நீ பேசாம வேலைக்கே போ வேணாம். நீ வீட்ல ம். சமையலே செய்யலாமே" அப்படின்றாங்க. ம். அப்படி இருக்கும்போது அப்ப நாங்க எப்படி ஆண்களுக்கான உரிமை செய்றது? அங்க வந்து ஆ போகலையா? கம்மியாயிடுச்சு. ம். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ம். கரெக்ட். சொல்லுங்க. ம். இதுக்கெல்லாம் காரணம் சரி அவங்க. ஓகே.